வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காலம் என்று சொல்லும்போது ஏசப்பாவுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை இது. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லும்போது யூதா ராஜாக்களுடைய நாட்களில் உசியா, அவருடைய மகன் யோதாம், அவருடைய மகன் ஆகாஸ், எசேக்கியா என்பவருடைய நாட்களில் தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தை இது. உசியா ராஜா, கொஞ்சம் கவனமாக கேளுங்க எல்லோரும், இங்கே பாருங்கள். உசியா ராஜா எருசலேமில் 52 வருஷம் ஆட்சி செய்தார். பயங்கரமான ஆட்சி செய்தார். தேசத்தில் பயங்கர வெற்றிகள், தேசமெல்லாம் பயங்கர கோட்டைகளை கட்டி, அரண்மனைகளை கட்டி, பெரிய பெரிய இடங்களை எல்லாம் கட்டி, நகரங்களை கட்டி, பயங்கரமான செழிப்பு, ஒரு துறைமுகத்தை கட்டி எழுப்பி, அப்படி பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ராஜாவாக இருந்தார் உசியா ராஜா. பயங்கர தேசம் செழிப்பாக இருந்தது. தேசத்தில் ஒரு குறைவும் இல்லை, அல்லையா? ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய காரியத்தில் தேசம் மிகவும் பின்தங்கி போயிருந்த காலம் அது, அல்லையா? அதன் பிறகு அவருடைய மகனும் அப்படி தான், எசேக்கியா ராஜா வரை இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய நிலைமையில் பின்தங்கி இருந்தால். காரணம் என்னென்னா, அவருடைய தேசம் மிகவும் செழிப்பாக இருந்தது. ஆமென். தேசத்தில் ஒரு குறைவு இல்லை, ஒரு தேவை இல்லை, அவங்களுக்கு கவலை இல்லை, கண்ணீரே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லாத போது ஆவிக்குரிய விஷயத்தில் ஜனங்கள் என்ன செய்துட்டாங்க? விழுந்து போய்விட்டார்கள். அப்போ தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்டு இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நிறைவாக இருக்கும்போது தேவனை தேடுகிற காரியத்தில் நம்ம என்ன செய்திருவோம்? கொஞ்சம் சோர்ந்துடுவோம். தெய்வ பயம் இருக்கும், கிறிஸ்தவங்க தான். ஆனால் கர்த்தரை தேடுறது எப்போ தேடுவோம்? ஒரு பிரச்சனை வந்தவுடனே, ஒரு பாடு வந்தவுடனே, ஒரு வேதனை வந்தவுடனே, ஒரு நெருக்கடி வந்தவுடனே கர்த்தரை அதிகமாய் தேடுவோம். எல்லாம் திருப்தியாக இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தரை தேடுறதில் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை என்ன செய்வீங்க? புசிப்பீர்கள். இந்த யூதா ஜனங்கள் இருந்த இடம் எங்கே? எருசலேம். அது எந்த தேசம்? கானான் தேசம். கானான் தேசம் என்று சொல்லும்போது வேதத்தில் அது எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? பரலோகத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அன்று யூதா ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் குடியிருக்கிற கானான் தேசத்தின் நன்மையை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய சபைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். ஆமென். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சபையிலிருந்து தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள், நீங்கள் கர்த்தரோடு கூட மனம் வருந்தி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் பரலோகத்தின் நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை கர்த்தர் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று? பாருங்க, ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் வாக்கு மாறவே மாட்டார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவார். அவர் சொல்ல, நீங்கள் மனம் பொருந்தி என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணும். இதெல்லாம் பாருங்க, மனம் பொருந்துறதுனா எப்படி? யாருக்காவது மனம் பொருந்தி இருக்கா? சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள மனம் பொருந்தி இருக்கா? ஒன்று மாதிரி இருக்கீங்களா?
எனக்கு என்ன கலரை பிடிக்கும், என் ஒய்ஃப் அடிக்கடி கேட்பா, இவ்வளோ வருஷம் இவங்களுக்கு தெரியலையான்னு. சரி ப்ளூ, பரவாயில்ல, நம்ம ரெண்டுக்கும் ஒரே டேஸ்ட்டு அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அப்படி யாராவது மனம் பொருந்தி இருக்கீங்களா? கணவன் மனைவிக்குள்ளே என்ன இல்லை? மனம் பொருத்தம் இல்லை. அப்பா அம்மாக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் மனம் பொருந்தி இருக்கா? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்தா? இல்லை. பிள்ளைகள் நினைக்கிறதெல்லாம் நம்ம செய்கிறோமா? இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நம்ம வீட்டுக்காரர் செய்கிறாரா? இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நம்ம மனைவிகள் செய்கிறாங்களா? இல்லை. ஆனால் ஜோடி பொருத்தம், ஜாதக பொருத்தம், மன பொருத்தம் எல்லாம் பார்த்து தான் என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? கல்யாணம் பண்ணி. ஆனால் என்ன செய்யல? ஒரு பொருத்தமும் இல்லை. அது அங்கேருந்து ஒரு காட்டாறு, இது இங்கேருந்து ஒரு காட்டாறு, ரெண்டும் சேரும்போது என்னது? சுனாமி. எங்கே அடிச்சுட்டு போகணும்னு தெரியாது. அப்படி தானே? நம்ம பிறந்தலேருந்து ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துருப்போம், அவங்க பிறந்தலேருந்து இன்னொரு சூழ்நிலையில் வளர்ந்துருப்பாங்க. இது எப்படியோ இடையில பொருந்திட்டு. எப்போ இந்த பொருத்தம் எல்லாம் எப்போ தெரியுமா? லவ் பண்ணும்போது தான் பயங்கர பொருத்தமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதான் நிறைய பேர் சொல்கிறாங்க, தயவுசெய்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த லவ் பண்ணும்போது எல்லா பொருத்தமும் பொருந்தி முடிஞ்சிடும். என்னைக்கு கல்யாணம் பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து பொருத்தம் விரிஞ்சிடும். அன்னையிலேருந்து ஒரே அடியும் பிடியும், அன்னையிலேருந்து ஒரே பிரச்சனை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்? உண்மையில் பொருத்தம் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருடைய மனமும் யாருடைய மனமோட என்ன செய்யாது? பொருந்தி போகவே போகாது. பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், பெற்றாகட்டும் பொருந்தி போகாது. ஒன்றில் என்ன தெரியுமா? விட்டு கொடுத்து போவாங்க. பொருந்தாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவாங்க. அதுதான் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி போகலைன்னா ஊருக்கே தெரியும் நம்ம பொருத்தம் எப்படின்னு. அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா, அது நல்ல குடும்பம், அவங்கள மாதிரி ஒரு ஜோடி உலகத்திலே கிடையாது. இல்லை, நீங்கள் மனசாட்சியை தொட்டு யாரும் கண்ணை திறக்காண்டா கையும் வைத்திராதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த பொருத்தம் இருக்கா? எங்கேயாவது ஒரு சின்ன விரிசல் இருக்கா? இல்லையா? இருக்கு இல்லையா? அப்போ மன பொருத்தங்கிறது வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் கூட மட்டும்தான் மனம் பொருந்த முடியும், அது தேவனோடு மாத்திரமே. அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதை செய்கிற தேவன், நமக்கு விருப்பமானதை செய்கிற கர்த்தர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன் கூட யாருக்கு மனமும் பொருந்தாது, நீ என்னோடு கூட மனம் பொருந்தி வா. அல்லேலூயா. ஆண்டவரோடு மனம் பொருந்தி வந்தால், ஆண்டவரோடு மனம் பொருந்தி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா, நீங்கள் நினைக்கிற இந்த உலகத்தில் உள்ள நன்மையும் தருவார், பரலோகத்தின் நன்மையும் தருவார், ரெட்டிப்பான நன்மையை தருவார், அதை இன்றைக்கே தருவார். நீங்கள் அவரிடத்தில் மனம் பொருந்தி செவி கொடுக்கும்போது மாத்திரமே. அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் நானும் இதை படித்து பார்த்து தேடி 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 பார்க்குறேன். இந்த மனம் பொருந்திங்கிற வார்த்தை ஒரு இடத்துல இல்லை, இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஏசாயா 1:19 மட்டும்தான் மனம் பொருந்தின்னு இருக்குது. மனம் திரும்பி நிறைய இடத்துல இருக்குது. மனம் திரும்பிங்கிறது வேதத்தில் 19 இடத்துல இருக்குது. உபாகமம் 30:8 வெளிப்படுத்தினல் 2:7 வரை எதுலேயோ படிக்க வேண்டாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 19 இடத்துல மனம் திரும்புங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் மனம் பொருந்துங்கன்னு ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இந்த மனம் பொருந்துதல் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மனம் பொருந்தாது, சேரவே சேராது. என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்க தான் செய்யும். என்ன சொன்னாலும் அது அப்படி இருந்தால் எப்படி, இது இப்படி இருந்தால் இது, இதில் யார் கொஞ்சம் வெயிட்டோ அவங்க சொல்கிறதா என்ன செய்யும்? பாஸ் ஆகும். அப்படி தானே? நிறைய பேர் சொன்னால் அதுதானே. இப்போ ஓட்டு எடுக்கும்போது எப்படி நிறைய ஓட்டு போட்டால் அவங்க தான், அது நல்லதாக கெட்டதாக அவங்க தான் எம்எல்ஏ. அது மாதிரி நிறைய ஒரு வெயிட்டான ஆள் சொல்கிறதா என்ன? இப்போ கணவன் வெயிட்னா கணவன் சொல்கிறது தான் வீட்டில் நடக்கும். மனைவி வெயிட்னா மனைவி சொல்கிறது தான் நடக்கும். அப்போ எங்கள் வீட்டில் யார் சொன்னால் நடக்கும்?
நான் சொல்லுவேன் நான் கொஞ்சம் வெயிட் அப்படிதானே. யோசிக்க. அப்போ இந்த மனம் பொருந்துறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மனம்னா என்ன? மனம் ஏன் பொருந்தலை தெரியுமா? மனம்னா என்னன்னு நமக்கு தெரியல. யாராவது சொல்லுங்கள், மனம்னா என்ன சொல்லுங்கள், சொல்லுங்கள். மனம்னா என்ன சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லுங்கள், படிக்கிற பசங்க சொல்லுங்கள், மனம்னா என்ன? நானும் தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் தமிழ் டிக்ஷனரியிலே போய் பார்த்தேன். தமிழ் டிக்ஷனரியில் இருக்குது. மனம்னு சொன்னால் சிந்தனை, நினைவு, அறிவுன்னு இருக்கு. சிந்தனை, நினைவு, அறிவு. அறிவுனா நாலேஜில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, புரிந்து கொள்ளுதல். இதுக்கு அடுத்தது இதை குறித்து எங்கே சொல்லியிருக்குன்னா ஆவியை குறித்தும் சொல்லியிருக்கு. ஆவிக்கு இதே மூணையும் தான் சொல்லியிருக்கு. நினைவு, சிந்தனை, அறிவு. அதுக்கு அடுத்தது சொல்லியிருக்கு இருதயத்தை குறித்தும் இதுதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நினைவு, சிந்தனை, புரிந்து கொள்ளுதல். இந்த மூணையும் மனதுக்கும் சொல்லியிருக்கு, மனம்ங்கிறதுக்கும் சொல்லியிருக்கு, ஆவிக்கும் சொல்லியிருக்கு, இருதயத்துக்கும் சொல்லியிருக்கு. இருதயங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. இருதயம் தமிழ் வார்த்தையா இல்லையா? இருதயம் ஒரு சமஸ்கிருத வார்த்தை. கிருதயான்னு சொல்கிறது தான் இருதயம்னு தமிழில் சொல்கிறாங்க. உண்மையிலே இருதயத்துக்கு தமிழில் என்ன வார்த்தை சொல்லுங்கள்? இதயம். இதயம் சொல்கிறது தான் உண்மையான தமிழ் வார்த்தை. அதுவும் உண்மையான தமிழ் வார்த்தையில் பாலிங்கிற ஒரு மொழியிலேருந்து வந்த ஒரு வார்த்தை, அது தமிழ். ஓகே, பாருங்கள். அப்போ இந்த மனது, இந்த ஆவி, இந்த இருதயம், இது மூணுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அல்ல இல்லையா? அது எப்படின்னா, ஒரு மனுஷனுடைய சரீரம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது? ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ பாருங்க, இருதயம் சொல்லும் பொழுது சரீரம், ஆவிங்கிறது ஆவி, மனதுங்கிறது நம்முடைய ஆத்மா. அல்ல இல்லையா? பாருங்க, அந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றும் கர்த்தரோடு ஒத்து போய் அவருக்கு செவி கொடுத்தால்தான் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும். அல்ல இல்லையா? அநேக வேளையில் நம்முடைய இருதயம் ஒத்து போகும், சில சமயங்களில் நம்ம ஆவி ஒத்து போகும், சில சமயங்களில் நம்ம ஆத்மா ஒத்து போகும். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு ஒரே நேரம் கர்த்தரோடு ஒத்து போகாது. வேதத்திலே சொல்லுங்க, ஆவிக்கு விரோதமாய் சரீரமும், சரீரத்துக்கு விரோதமாய் ஆவியும் போராடி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மூன்று நேற்றுக்கு ஒரு இது படித்தேன். டிஎல் மூடிங்கிற ஒரு தேவ மனிதன், எத்தனை பேர் நீங்கள் படிச்சிங்கன்னு தெரியல அவரை பற்றி. அவருடைய 3000க்கு மேற்பட்ட அநாத பிள்ளைகளை வச்சு ஆசிரமம் நடத்திட்டு இருந்தாராம். பெரிய தேவ ஊழியக்காரர். அவருடைய நாளைக்கு அந்த மெஸ்ஸில் சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இருக்காதான். அவர் போய் முழங்கால நின்று ஜெபிச்சுட்டே இருப்பாராம். கரெக்டாக அடுத்த நாள் என்ன தேவையோ அதை யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். கிட்டத்தட்ட 1-2 ஸ்டூடெண்ட், எத்தனை பேர்? 3000 பிள்ளைகளை வச்சு அவர் பராமரித்து கொண்டு இருந்திருக்கிறார். எதையுமே எந்த மனுஷன்ட்டையும் போய் கேட்க மாட்டாராம், ஆண்டவரோடு தான் கேட்பாராம். அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்களா, நீங்கள் எப்படி இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், அவருடைய ஆவிக்குரிய நண்பர் அவருடைய ஒருத்தர் இருந்தாராம். அவரும் அவர் மட்டும் ஒரு நாள் சாயங்காலம் வாக்கிங் போயிட்டு ஒரு இடத்துல பிரியும் போது அந்த நண்பர் சொன்னாராம், நம்ம பேசின மாதிரி யாருமே ஆண்டவரோடு இவ்வளோ ஒத்து போக முடியாது, யாருமே ஆண்டவருக்கு பிரியமாக இப்படி யாருமே எந்த மனுஷனும் உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நண்பர் போயிட்டாராம். திரும்பி வரும்போது இந்த டிஎல் மூடிக்கு ஒரே சிந்தனையா, ஏன் வாழ முடியாது? நான் வாழுவேன். அல்ல இல்லையா? அவர் சொன்னாராம், நான் ஆண்டவரோடு ஒத்து வாழுவேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவேன், நான் ஆண்டவரோடு கூட வாழ்வேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஒத்து போக தொடங்கினாராம். அல்ல இல்லையா? ஆண்டவருடைய திவ்ய சோபத்துக்கு பங்குள்ளவராய், ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதமாய், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதன்படி அவர் நடக்க தொடங்கினாராம். அதனால தான்
டிஎல் மூடி தன்னுடைய எந்த தேவைக்கும் எந்த மனுஷன்ட்டையும் போய் கேட்கல, ஆண்டவரிடத்தில் மாத்திரமே கேட்டார். அவருடைய ஆவியோடு கூட ஒத்து போனபடினால அவர் கேட்டதை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய ஆவியும் ஆண்டவருடைய ஆவியோடு ஒத்து போகும்போது நீங்களும் நானும் ஜெபத்தில் எவைகளை கேட்போமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் தேசத்தின் நன்மையை உங்களுக்கு புசிக்க கொடுப்பா. நீங்கள் வாழுகிற இந்த உலகத்தின் தேசத்தில் உள்ள நன்மையை கொடுப்பா. நீங்கள் காத்திருந்து எதிர்பார்த்திருக்கிற பரலோக ராஜ்யத்தின் நன்மையையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு ஒத்து போகிறபடி மாத்திரமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது சாத்தியமாகும். அல்லேலூயா. பாருங்க, மனம் ஒத்து போகணும், ஆவி ஒத்து போகணும். யாரோட? ஆண்டவரோட. அல்லேலூயா. நீங்கள் எந்த மனுஷனோட உங்கள் ஆவி ஒத்து போகாது. எவ்வளவு நேசிங்க, எவ்வளவு அன்பா இருங்க, ஒன்றுக்குள்ள ஒன்றா இருங்க, ஆவி ஒத்து போகவே போகாது. நீங்கள் வேதத்தில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் 2 பேரோட ஆவி தான் கொஞ்சம் ஒத்து போன மாதிரி இருக்குது. யாருக்கு ஆவி சொல்லுங்க பார்க்கலாம்? யாரோட இருதயம் அது ஒத்து போச்சு சொல்லுங்க? தாவீதுக்கும் யோனத்தானுக்கும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் உயிரை போல சிநேகிச்சாங்க. 2 பேரோட இருதயம் ஒரே மாதிரி இருந்து. ஏன் தெரியுமா? ஆக்சுவலி சவுலுக்கு பிறகு அடுத்த ராஜா யாரு? யோனத்தான். ஆனால் யோனத்தான் அறிந்து கொண்டா, நான் அல்ல, அடுத்த ராஜா தாவீது. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், நீர் நிச்சயமாகவே தேவன் உம்மை ராஜாவாக ஏற்படுத்துவார், ஆனால் நீர் ராஜாவாகும்போது என் குடும்பத்தை நினைத்துக்கொள்ளும். அடுத்த ராஜா யார்? யோனத்தான். அவராக சொல்கிறாரு தாவீதை பார்த்து. அவர் சொல்கிறார், வேதம் சொல்கிறது, அவங்க 2 பேரும் ஜட்டி கூட மாற்றி போட்டுக்கிட்டாங்களாம். அவ்வளோ தூரம் அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. கச்சைகளை எல்லாம் அந்த அளவுக்கு யோனத்தானும் தாவீதும் தங்களில் ஒருவர் உயிரை போல சிநேகித்தார்கள். சொல்லுங்க. தாவீதை சவுல் கொல்லணும்னு சொல்லும்போது போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டார், எங்கள் அப்பா உங்களை என்ன செய்ய போகிறாரு, கொல்ல பண்ண போகிறார், நீ ஓடி போயிரு. யார்? அப்பாவுக்கு விரோதமா? அது அப்பா யாருக்கு வேண்டி போராடுறாரு? மகனுக்கு வேண்டி. எனக்கு பிறகு யோனத்தான் தான் ராஜாவுன்னு மகனுக்கு வேண்டி போராடுறாரு. மகன் யாருக்கு வேண்டி போராடுறாரு? தாவீதுக்கு வேண்டி. காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு பயந்திருந்தான். அல்லேலூயா. யோனத்தானுடைய ஆத்துமா தேவனோடு இருந்தது, தாவீதுடைய ஆத்துமா தேவனோடு இருந்தது. இவர்களுடைய ஆத்துமாவும் ஒன்றாக இருந்தது. நல்லா தெரிஞ்சிடுங்க, தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமா மாத்திரம்தான் ஒன்றாய் ஒன்றிணைந்து இருக்க முடியும். நீங்கள் சபைக்குள்ள இத்தனை பேர் வர்றீங்க, எத்தனை பேரோட ஆவி ஒன்று போல் இருக்கிறது? அல்லேலூயா சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பேரோட ஆத்மா ஒன்று போல ஒன்றிணைந்து எத்தனை பேரோட ஆவி ஒத்து போகிறது? ஏன் போகல தெரியுமா? கர்த்தருக்குள்ள இல்லை. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது ஆவி ஒன்றிணைந்து நிற்கும். ஏன்னா இங்கே இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் ஒன்றாக இருக்கிறார். அவருக்குள்ள மாறுபாடு இல்லை, அவருக்குள்ள வித்தியாசம் இல்லை, அவருக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லை, அவருக்குள்ள பாரபட்சம் இல்லை. ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே மாத்திரம்தான் விடுதலை உண்டு. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் ஒற்றுமை உண்டாகனா உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் வரணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்குள்ள ஏன் இந்த ஒற்றுமை வருதுன்னா, அவர்களுக்குள்ள இருப்பது தேவனுடைய ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே விடுதலை உண்டு, இல்லைன்னா விடுதலை கிடையவே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, ஆவி ஒத்து போகணும். இதெல்லாம் யாருடைய ஆவி? மனுஷங்களோட ஆவி கூட ஒத்து போகவே போகாது. விட்டுருங்க, அதை நினைக்கவே வேண்டாம். நீங்கள் என்ன செய்தாலும் ஒத்து போகாது. அது எதையாவது மாற்றி தான் சொல்லும். இது நல்லா இருக்கா? இது நல்லா இல்லை. நல்லதை பார்த்து தான் சொல்லுவாங்க. ஒரு ஒன்றுக்குமே உதவாத இடத்துல இது சூப்பராக இருக்குது. அப்போ இந்த ஆவி என்ன சொல்லுவாங்க? இன்னி இது கூட நமக்கு என்ன செய்ய முடியாது. இப்போ இது சூப்பரா, இது நல்லா இருக்கு. ஒன்று வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா வரதையும் செய்யாது. அங்கனே சுற்றி அடுத்த கடைக்கு போகும், இனி அடுத்த கடைக்கு போகும். அந்த பிசாசா? நீ நானா பிசாசு? நீங்கள் தான் பிசாசு.
நான் அந்த கடைக்கு போகிறேன், வேணா வரலாம், இன்ஃபர்மேஷன் தான், வாங்கன்னு கிடையாது. அல்லையா? அதனால் மேக்ஸிமம் நான் என்ன செய்ய, கடைக்கு போச்சோம், கடைக்கு முன்னே கொண்டு இறக்கி விட்டு காருக்குள்ளே வந்து உறங்கிடுவேன். முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லுவேன். எப்படியும் 1 hour ஆக்கிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு உறக்கம் போடலாம். பயந்து தான் உள்ள நிற்பாங்க, இவன் எப்போ வந்துடுவானோ, முழிச்சிருவானோ, வந்தால் உடனே எடுப்போம்னு சொல்லிடுவான். அதனால் பயந்து தான் நிற்பாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், எந்த மனுஷனுடைய ஆவி ஆத்மாவும் என்ன செய்யாது, ஒத்து போகவே போகாது. அல்லையா? எத்தனை பேர் இருக்கிறோம் நமக்குள்ளே என்ன பாண்டு, என்ன உறவு சொல்லுங்கள்? சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களா? இல்லைங்க, தேவனுடைய பிள்ளைகள்னா. அல்லையா? வேதம் சொல்லுது, நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லையா? பவுல் சொல்றா, இனி இது முதல் நாங்கள் ஒருவனையும் அறிவோம், கிறிஸ்துவையும் கிறிஸ்துவுக்குள்ளாத அறிவோம். அல்லையா? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரத்தால் இணைக்கப்பட்ட ஒரே சரீரம். அல்லையா? அதுதாங்க அந்த ஒற்றுமை, அதான் அந்த ஆவி. அல்லையா? இந்த ஆவி எங்கே இருக்கோ அங்கே விடுதலை உண்டு. அல்லையா? அவர் சார் மனம் பொருந்தி செவி கொடுக்கணுமா? எது நடக்காதோ அதை ஆண்டவர் சொல்கிறார். அல்லையா? ஆனால் நடக்கும் எப்போ? ஆண்டவரோடு கூட போகும்போது. அல்லையா? ஏன்னா நம்முடைய நிறைவு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நம்முடைய குறைவு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். பூமியில் நம்ம குறைவை பார்த்து கணவன் திட்டுவான், மனைவி திட்டுவா, ஆனால் ஆண்டவர் திட்டவே மாட்டார். அல்லையா? நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறவர். நம்முடைய இயலாமையை அவர் செயலாக்குகிற கர்த்தர். நம்முடைய எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் பார்க்கிற தேவன். அல்லையா? வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பார்க்கிறபடினால கர்த்தர் நம்முடைய குறைவுகளை பார்க்கறதில்ல. வேதம் சொல்லுது, அவர் இஸ்ரவேலில் குற்றம் கண்டுபிடிக்கிற தேவன் அல்ல. அல்லையா? சபையின் பிள்ளைகள் மேலே கர்த்தர் குற்றம் கண்டுபிடிப்பதே கிடையாது. அல்லையா? பாருங்க, யூதா ஜனங்கள் மிகவும் செழிப்பாக இருந்தாங்க, மனம் தேவனோடு பொருந்தி போகலை. ஆனால் என்ன செய்தாங்க? என்னென்ன செய்தாங்க? படிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். யாரு கலகம் பண்ண? பிள்ளைகள். ஏசப்பா சொல்றாரு, வானங்களே கேளு, பூமியை கேளு, நான் யாரை வளர்த்தேன்? ஏன் பிள்ளைகளை வளர்த்தேன். ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை என்ன செய்தேன்? வளர்த்தேன். நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு விரோதமாய் கலகம். என்ன கலகம் பண்ணாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, கொடுக்குறீங்களா இல்லையா? சத்துருக்களை சிநேகிக்கிறீங்களா இல்லையா? சத்துருக்களை விடுங்க, வீட்டில் உள்ளவங்களை சிநேகிக்கிறீங்களா? சில சமயத்தில் சிநேகிப்போம். அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நீங்கள் எனக்கு விரோதமாக என்ன பண்ணுறீங்க? கலகம் பண்ணுறீங்க. எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலையோ, எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியலையோ, நீங்களும் நானும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறோம். அடுத்த வசனத்தை பாருங்க. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ சபையோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நான் எப்படி இருக்கிறோமா? உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். உணர்வு இருந்தால் என்ன செய்வோம்? போன வாரம் உணர்வை பற்றி தான் பிரசங்கம் கேட்டேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? உணர்வு இருந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்வோம்? செவி கொடுப்போம். உணர்வு இல்லைன்னா கர்த்தருக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்காம கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுறோம். நம்ம இப்போ நான் எங்கே கலகம் பண்ணோம்? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்படியா நீங்கள் கலகம் பண்ணுறீங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஐயோ ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடுண்டாக்குகிற புத்திரனுமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இன்னும் உங்களுக்கு வேதனை? ஏன் இன்னும் உங்களுக்கு ஜெபங்கள் கேட்கப்படல? ஏன் இன்னும் உங்களுக்கு துக்கம்? ஏன் இன்னும் உங்க வாழ்க்கையில சண்டை?
ஏன் இன்னும் உங்க வாழ்க்கையில போராட்டம்? வாசிங்க. அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அதிகமா என்ன செய்றீங்க? விலகி போகிறீங்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சங்கால் வரைக்கும் என்ன இல்லை? சுகமே இல்லை. சுகமா இருக்கீங்களா? ஒரே தலைவேதனை, ஒரே வயிற்று வேதனை, ஒரே கால் வலி, சொல்கிறீங்களா இல்லையா? என்ன தெரியல, திடீர்னு கேஸ் வந்துட்டு. இதெல்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய மனதில் வர எல்லா பின்மாற்றங்களும் தான காரணம். அல்லையா? கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம செயல்படும் போது இவையெல்லாம் வரும். அது நம்ம அந்த சீல் பிதுக்கி எடுக்கணுமா? சீல்னா எதுலேருந்து பிதுக்கி எடுப்பாங்க? காயத்துலேருந்து. சீல் பிதுக்கி எடுக்கலைன்னா என்ன செய்யாது? புண்ணு குணம் ஆகாது. சீல் பிதுக்கி எடுக்கும்போது என்ன செய்யும்? வலிக்கும், ரத்தம் வரும், ஆனால் புண்ணு குணம் ஆகும். சீல் பிதுக்காமல் மேலோடி மருந்தை போட்டால் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். அப்போ இந்த உள்ள இருக்கு தெரியுமா ஒரு சீலு, யாருக்கிட்ட பேசினாலும் அவளுக்கிட்ட என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். ஆண்டவருக்கு தெரியும். இது என்ன செய்யணுமா? பிதுக்கி வெளியே எடுக்கணும். இந்த சீல் உள்ளே இருக்கிற இந்த கசப்பு, இந்த வைராக்கியம், இந்த குரோதம், பொறாமை, போட்டி, இதெல்லாம் என்ன செய்யணுமா? பிதுக்கி வெளியே எடுக்கணும். அல்லையா? அல்லையா? சத்துருக்களை சிநேகிக்கிறது ரெண்டாவது. முதல்ல உங்கள் கூட உள்ளவங்களை சிநேகிங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களை சிநேகிங்க. அவங்களுக்கு விரோதமாக உங்கள் இருதயம் இருக்க கசப்பை எடுத்து போடுங்க, வெறுப்பை எடுங்க, வைராக்கியத்தை எடுங்க, கோபத்தை எடுங்க, முறுமுறுப்பை எடுங்க. அவங்களுக்கு விரோதமாக பேசுறதை விடுங்க. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உன் சத்துரு விழும்போது நகைக்காது. அல்லையா? சத்துரு விழும்போது நகைக்காதுன்னு சொல்லுது. உன் கூட உள்ளவங்க விழும்போது நகைக்கலாமா? அல்லையா? சீலை என்ன செய்யணும்? பிதுக்கி எடுக்கணும், காயம் கட்டப்படணும். பாருங்க, உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. ஆமென். இன்னைக்கு பாருங்க, கலிபோர்னியா எரிஞ்சிட்டு இருக்கு. அல்லையா? அதில் பாருங்க, ஒரு சர்ச்சு மட்டும் எரியல, சுற்றி எல்லாம் எரிஞ்சிருக்கு, ஒரு சர்ச் எரியல. அதுமாதிரி சுற்றி எல்லாம் எரிஞ்சிருக்கு, ஒரு வீடு எரியல. பாருங்க, கர்த்தருடைய இதை பாருங்க, எல்லாம் எரியுது, இது மட்டும் எரியல. வேதம் சொல்லுது பாருங்க, உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது, உங்களுடைய பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல இருக்கிறது. பாருங்க, சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். அல்லேலூயா. பாருங்க, ஏதோ ஆண்டவர் கொஞ்சம் போல எதையோ பார்த்துட்டார் நம்மகிட்ட. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து இன்னைக்கு நம்மளை மீதியாக வச்சிருக்கிறார். அல்லையா? அதனால் உங்கள் குடும்பம் தப்பி இருக்கு, உங்கள் சந்ததி தப்பி இருக்கு, உங்கள் சமுதாயம் தப்பி இருக்கு, உங்கள் கிராமம் தப்பி இருக்கு. காரணம், தேவன் இந்த பூமியை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியை பார்க்கும்போது உங்கள் மூலமாய் பார்க்கிறார். உங்கள் ஏரியாவை பார்க்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது சபையின் மூலமாய் கர்த்தர் பார்க்கிறார். அதனால் கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, 11 பாருங்க, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. ஆண்டவர், உங்க பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? பலிகள்னா என்ன? என்ன? எசப்பா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அது இது எல்லாம் சொல்லி பலி செலுத்துறமே. ஆண்டவர், அது எனக்கு என்னத்துக்கு? உன் மனசு என்ன செய்யல? என் கூட பொருந்தல. உன் ஆவி என் கூட என்ன செய்யல? ஒத்து போகல. உன் இருதயம் எனக்கு என்ன செய்யிருக்கு? தூரமா இருக்கு. நீ என்ன செய்யற? பலி செலுத்துற. இல்லையா? நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா,
நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலனா, நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யலைனா, நடக்கலைனா, நீ எவ்வளவு பலி செலுத்தினாலும் அது கர்த்தருக்கு ரொம்ப அரோசிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ பலி செலுத்துங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. சொல்லுவோம் தெரியுமா, எவ்வளவோ செபிக்கிறேன், எவ்வளவோ உபவாசிக்கிறேன், ஒன்றுமே நடக்கலை. உன் இருதயம் கர்த்தரோடு ஒத்து போகலை, உன் ஆவி கர்த்தரோட ஒத்து போகல, உன் ஆத்மா கர்த்தரோட ஒத்து போகல, நீ மனம் கர்த்தரோட என்ன செய்யல, பொருந்தல்ல. நீ கர்த்தரோட மனம் பொருந்தாம என்ன பலி செலுத்தினாலும் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. நீ எவ்வளவு ஜெபித்தாலும் பிரயோஜனம் இல்லை, நீ எவ்வளவு அழுதாலும் பிரயோஜனம் இல்லை, நீ எவ்வளவு உபவாசித்தாலும் பிரயோஜனம் இல்லை, நீ எவ்வளவு ஆராதனையில் கலந்து கொண்டாலும் பிரயோஜனம் இல்லை. மனம் பொருந்த வேண்டும் கர்த்தரோட. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில் கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும் என்று சொல்லி, ஆண்டவரே நான் உம்மோடு அதிகமாய் நடக்க விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? என் வாழ்க்கையில் கர்த்தர் அதிகமாய் வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தரோடு நீங்க நடப்பீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பெருகுவார் என்றால் உங்க வாழ்க்கையில் சகல நன்மைகளும் உண்டாகும். உங்கள் பலிகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். நீங்க ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். உங்கள் ஜெபங்கள் கர்த்தருக்கு முன்பாக தூபம் போல எழும்பும். அது நறுமணமாய் ஆண்டவருக்கு இருக்கும், அது ஆண்டவருக்கு அரோசிகமாக இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். அது என்ன வீண் காணிக்க, பிரயோஜனமான காணிக்க? சொல்லுங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க கவனமா கேளுங்க. வீண் காணிக்கனா என்ன, பிரயோஜனமான காணிக்கனா என்ன? நிறைய கொடுத்தா பிரயோஜனமான காணிக்கையா? கொஞ்சம் கொடுத்தா வீண் காணிக்கையா? இல்லை. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, கர்த்தரோடு உன் மனம் பொருந்தாம, உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் இல்லாமல் நீ எவ்வளவு கோடி கொண்டு கொடுத்தாலும் அது என்ன காணிக்கை தான்? வீண் காணிக்கை. ஆண்டவர் சொல்ற, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய். நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளை நல்லா கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமையும் சபை கூட்டத்தையும், இந்த ஆராதனை சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு ஒன்று சேர்ந்து இருக்காம உங்களுடைய இருதயம் அவரை விட்டு தூரமா இருந்துட்டு, அவர் சொல்ல பாருங்க, நீங்க அக்கிரமத்தோடு, அநேக அக்கிரமங்கள், அநேக பாவங்கள், அநேக மீறுதல்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் உலகத்தோடு சேர்ந்து நடந்து கொண்டு மாத பிறப்பிலும் ஓய்வு நாட்களிலும் சபை கூட்டத்திலும் வந்து அவரை ஆராதிப்பது கர்த்தருக்கு எப்படி இருக்கான்? அதை பொறுக்க மாட்டேன். இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அதை சகிக்க மாட்டேன். அல்லேலூயா. இதுவரையிலும் அப்படி நம்ம இருந்தோம்னா இன்னைக்கு மனம் திருந்தணும். அல்லேலூயா. இனி என்னுடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாய் மாறணும், என்னுடைய சபை கூடுதல் கர்த்தருக்கு பிரியமாய் மாறணும், என் காணிக்கை கர்த்தருக்கு முன்பாக பிரயோஜனம் உள்ள காணிக்கையாய் மாறணும்னா நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. உங்கள் மாத பிறப்புகளையும் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். சொல்ற பாருங்க, எனக்கு கஷ்டமா இருக்குடா. நீங்க சும்மா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது, சும்மா வருஷ பிறப்பை கொண்டாடுறது, சும்மா சபை கூட, எனக்கு எப்படி இருக்கான்? நான் இழைச்சிட்டேன், எனக்கு வேதனையாக இருக்குது. நீ இதை பண்ணுறது எனக்கு எப்படி இருக்கான்? அதை சுமந்து நினைச்சிட்டேன், இளைத்து போனேன். ஆண்டு சொல்ல பாருங்க, அவைகளை சுமைந்து இளைத்து போனேன். எனக்கு எப்படி இருக்கான்? அது வருத்தமாக இருக்கிறது. பாருங்க, நம்முடைய கூடி வருதல், நம்முடைய ஆராதனை, நம்முடைய கொண்டாடுதல் கர்த்தருக்கு பாரமாக இருக்கும்னா, வருத்தமாக இருக்குன்னா எவ்வளோ பெரிய ஒரு பாரம் பாருங்க. அல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகள் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் அதில் பிரியப்படணும். அல்லேலூயா. நம்ம கூடி வந்தோன்னா அவருக்கு எப்படி இருக்கக்கூடாது? வருத்தமாக இருக்கக்கூடாது, துக்கமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வருத்தமாக இருக்கா, துக்கமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா? ஆண்டவருக்கு சொல்லுங்கள், சொல்லுங்கள். நம்ம இப்போ கூடி வந்திருக்கிறோம் இல்லையா, எல்லோரும் கூடி வந்திருக்கோம், அப்படி தானே? இந்த ஆராதனை, இந்த கொண்டாடுதல், இந்த மாத பிறப்பு அல்லது இந்த ஒரு சபை கூட்டம்,
கர்த்தருக்கு வருத்தமாக இருக்கிறதா பிரியமாக இருக்கிறதா? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து வந்து செய்தோம்னா அது கர்த்தருக்கு பிரியம். இல்லைன்னா சிம்பிள், அவ்வளோதான். கர்த்தர் இதனால் என்ன செய்கிறாராம்? வருத்தப்படுற, இழைத்து போனார். எவ்வளோ நாள் தான் என்னால் பொறுக்க முடியும்? அல்ல இல்லையா? ஒவ்வொரு வாரமும் வந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு திருப்பியும் போய் அதே செஞ்சு திருப்பியும் வந்து மன்னிப்பு கேட்டாரு. எனக்கு இது முடியலடா, இது எனக்கு எப்படி இருக்குது? பாரமாக இருக்குடா, எனக்கு இழைத்து போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நம்ம சொல்லுவோம் தெரியுமா? எவ்வளோ நாள் தாண்டா உன்னை பொறுக்கிறது? பிள்ளைகளை சொல்லுவோம் தெரியுமா? எப்படிடா ஒரு நாள் முடியுது? ஆண்டவர் நம்மளை பார்த்து சபையை பார்த்து எப்படிடா உங்களால் முடியுது? எப்படி உங்களால் இதை செய்ய முடியுது? நீ வசனத்தை கேட்கும்போது, சபைக்குள்ளே இருக்கும்போது, நீ கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும்போது, ஆராதிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கிற, வெளியே போகிறவன எப்படி செய்கிற? மாறி போயிடுற. ஆண்டவர் எவ்வளோ நாள் நான் பொறுக்க முடியும்? எவ்வளோ நாள் நான் இதை தாங்க முடியும்? என் இருதயம் நொந்து போயிருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் வருத்தப்படுற நம்மளை பார்த்து. நம்முடைய ஆராதனை அவருக்கு வீணாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அவைகளை சுமந்து இழைத்து போனேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 15 வசனத்தை பாருங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எவ்வளோ கையை விரிச்சாலும், கையை உயர்த்தினாலும், சிங்காசனத்துக்கு நேராக கையை உயர்த்தினாலும், கையை உயர்த்தி ஆராய்ச்சினாலும், அடுத்தது பாருங்க, மிகுதியாய் ஜெபம் பண்ண. சிலவங்க நினைக்கிறாங்களா அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று. ஆண்டவர் சொல்றார், நீ எவ்வளவு மிகுதியா ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யலாம்? கேளேன். ஹல்லேலூயா. தெளிவாய் நீதிமொழியில் சொல்கிறாரு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்க ஜெபமும் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, உங்க மனம், ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனோடு பொருந்தி போகாம நீங்க ஜெபித்தால் கர்த்தருக்கு எப்படி இருக்கான்? அருவருப்பா இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஜெபம் எப்படி இருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா ஜெபிப்பாங்க, அவங்க நிறைய நேரம் ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிச்சாங்கன்னா 1/2 மணிக்கூர் ஜெபிப்பாங்க. ஆண்டவருக்கு அது எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, சிலர் இந்த வீண் வார்த்தைகளை அலப்புவது போல அலப்பாதேங்கள். ஜெபம் பண்ணுறது ஆண்டவர் சொல்றாரு, வீண் வார்த்தையை அலப்புவது போல அலப்பாதேங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் எப்படி ஜெபிச்சான்? கருத்தாய் ஜெபம். ஒரே வார்த்தை தான், ஆண்டவரே என்னை கேட்டருளும். அவன் சொல்ல, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீ பெரியவர், உம்மால எல்லாம் கூடும் கூடாத ஒன்றுமே கேட்கல. ஆண்டவரே என்னை கேட்டருளும். அல்லேலூயா. ஏன்? அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தான், அவன் கர்த்தர் சொன்னபடியே செய்தான். அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவரோடு பொருந்தி இருந்தது. அதனால் அவன் ஒரு வார்த்தை தான் சொன்னான், ஆண்டவரே என்னை கேட்டறலாம். நீங்கள் அப்படி நடந்து பாருங்க, நீங்கள் அப்படி செய்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நடந்து பாருங்க. நீங்கள் ஜெபிச்ச உடனே கர்த்தர் பதில் கொடுப்பார். நீங்கள் என்னத்துக்காக ஜெபித்தாலும் கர்த்தர் அதை கேட்பார். அல்லேலூயா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடை கேட்டுறாதீங்க, டப்புன்னு ஒரு பெரிய காரை கேட்டுறாதீங்க. இந்த இப்போ உள்ள புதிய பிரசங்கெல்லாம் அப்படி தான். என்னது? நேம் இட் அண்ட் கிளைம் இட். சொல்லுங்க, கேளுங்க, கர்த்தர் தருவார். அது ஆசீர்வாதமான பிரசங்கம். அது நமக்கு தேவை இல்லை. நமக்கு தேவை எங்க? தேசத்தின் நன்மையை புசிக்கணும். அல்லேலூயா. இந்த தேசத்தின் நன்மையும் புசிக்கணும், பரலோக தேசத்தின் நன்மையும் புசிக்கணும். காரு, வீடு, பங்களா கட்டி வாழக்கு வேதம் சொல்லுது, ஆபிரகாம் வாக்கு தத்துவத்தை பெற்றவனாக இருந்தும் வாக்கு தத்துவத்தை சுதந்திரவாளியோடு கூட கூடாரத்தில் தங்கியிருந்தார். ஏன்? அவருக்கு மாளிகை கட்ட முடியாதா? அரண்மனை கட்ட முடியாது? பெரிய செல்வ சீமா. ஏன்னா அவருக்கு தெரியும், இது நிலையான இடம் இல்லை, எனக்கு ஒரு நிலையான இடம் உண்டு. என் பிதாவினத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவற்றில் ஒன்று கர்த்தர் என்னை கொண்டு சேர்ப்பார் என்று அறிந்தபடினால ஆபிரகாம் இவ்வுலகத்தை விரும்பலை. மோசே இந்த உலகத்தில் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விரும்பலை, தேவ பிள்ளைகளோடு பாட அனுப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணி ஏன் கேட்கல தெரியுமா? நம்முடைய வார்த்தைகள்
கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கல. சும்மா செவி கொடுத்தா போதாது, ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றாகி மனம் பொருந்தி ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். இல்லையா? அதை நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன். நம்முடைய பலத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது, ஆவியானவர் நம்மளை ஜெபிக்க வைக்கணும். இல்லையா? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள வார்த்தைகளை தரணும். ஆவியானவர் நம்ம ஏவணும். ஆவியானுடைய பலத்தில் நாம் ஜெபிக்கணும். நம்ம நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் தம்முடைய கிரியை நமக்குள்ளே தொடங்குவார். இல்லையா? ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அவரே சொல்ல, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அடுத்த வசனத்தை பாசிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். பாருங்க, ஆண்டவர் உங்களை கழுவி என்ன செய்யணுமா? சுத்திகரிக்கணும். கழுவி சுத்திகரிக்கணும்னா காலில் குளிக்கிறது இல்லை. எவ்வளோ விலை கூடின சோப்பு போட்டாலும் பாவம் போவாது. ஆண்டவர் சொல்ல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு என்னிடமாய் திரும்பி வாங்க. உங்களை கழுவி உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்பாக அகற்றி விட்டு, என் கண்களுக்கு மறைவாக தீமை செய்தலை விட்டு ஓய்ங்க. இப்போ நம்ம எதாவது தீமை செய்கிறோமா? யோசிங்க. எதாவது தீமை செய்கிறோமா? இல்லை, அப்படி தானே? நம்ம எதுவும் தீமை செய்கிறது இல்லை, அப்படி தானே? தீமை செய்கிறோமா? இல்லை. இல்லையா? ஆமாவா? தீமை செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். என்ன செய்தீங்க சொல்லுங்கள். வரட்டு ஒன்று ஒன்றா வரட்டு. பாஸ்டர் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? கேஸ் கொடுத்துருவோம். சொல்லுங்கள், என்ன தீமை செய்தீங்க? சிம்பிளாக இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது எல்லாமே தீமை தான். அல்லையா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதது எல்லாமே தீமை தான். நியாயப்பிரமாணத்தை மீறுறது எல்லாமே பாவம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதது எல்லாமே தீமை. அல்லையா? தேடி போய் ஒன்றும் செய்யாண்டா. நம்ம செய்யறதெல்லாம் வேற, அது பயங்கரம். அதை சொல்லலாண்டார். நீ இதுக்கு கீழ்ப்படினாலே என்னதான் தீமை. அவர் சொல்ல, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்யப்படுங்கள். நன்மை செய்யணும் என்னது? நன்மைனா என்னது? பிரயோஜனமானது. அது என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அவருங்க தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று ஒரு பாவியை திருப்புறவன் அநேக என்ன செய்யறான்? பாவங்களை மூடுகிறான். அதுதாங்க நன்மை. நாம் பெற்ற நன்மை மற்றவங்களை என்ன செய்யணும்? பெறணும். நாம் பெற்ற ரட்சிப்பு என் வீட்டுக்காரரும் பெறணும். நாம் பெற்ற ரட்சிப்பு என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பெறணும். நாம் பெற்ற ரட்சிப்பு என் சபையில் உள்ள எல்லாரும் பெறணும். நாம் பெற்ற ரட்சிப்பு என் ஊரில் எல்லாரும் பெறணும். அல்லையா? அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? நாம் அதை பெற்றிருக்கணும். அல்லையா? நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று நேரத்துக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிறத தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? முதல்ல நன்மை செய்ய படிக்கணும். அல்லையா? அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நன்மையை பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஒடுக்கப்பட்டவன் நினச்சி அவனை ஆதரிப்போம், அவன் நமக்கு விரோதமாக போயிடுவான். அல்லையா? ஐயோ பாவம்னு நம்ம பார்த்தா அவன் நம்மளை ஐயோ பாவனை அவன் நினச்சிட்டு அவன் போயிடறான். அல்லையா? புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? அல்லையா? தேவ பிள்ளைகள் எப்போவுமே ஒடுக்கப்பட்டவங்களை என்ன செய்யணும்? ஆதரிக்கணும். நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். அல்லையா? எல்லாம் நம்ம செய்ய முடியுமா? முடியாது. என்னெல்லாம் முடியுமோ கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் போங்க. பைபிளே சொல்லியிருக்கு, நீங்கள் போங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதனால் எதாவது நடக்குமா? அது என்னது? கிரியை இல்லாத விசுவாசம். விசுவாசம் எப்படி இருக்கணும்? கிரியை உள்ளதாக இருக்கணும். அப்போலாம் நம்மளால் முடிஞ்ச உதவியும் செஞ்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பணும். அல்லையா? ஒடுக்கப்பட்டவங்களை என்ன செய்யணும்? ஆதரிக்கணும். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்க. திக்கற்ற பிள்ளைகள்னா என்னது? வர வழியே இல்லை, அடுத்தது எங்கே போன என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கவங்களுக்கு என்ன செய்யுங்க? அவங்கள நியாயத்தை கேளுங்க.
அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அடுத்தது பாருங்க, விதவையின் வழக்கை விசாரியுங்க. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து பாருங்க, ஆண்டவர் சொல்ல பாருங்க, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஆண்டவர் இவ்வளத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, யாருக்காவது தைரியம் இருக்கா இது ஒன்று நான் செய்யலைன்னு, வா என்ன செய்வோம், வழக்காடுவோம். அல்லேலூயா. நீ உன் நியாயத்தை சொல்லு. அது உண்மைன்னா உன் பாவம் எவ்வளோ சிவப்பாக இருந்தாலும் என்ன ஆகும், அது வெள்ளை ஆயிரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? யோபு சொல்கிறாரு, சர்வ வல்லவரோடு நான் என்ன செய்ய மாட்டேன், வழக்காட மாட்டேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துவேன். என்ன அர்த்தம் தெரியுமா? என் வழிகளை அவருக்கு முன்பாக தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், எங்கள் வழியை கொண்டு கர்த்தருக்கு முன்பாக காட்டுவோன்னு எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், ஆண்டவரே எங்கள் வழிகளெல்லாம் வெட்கத்துக்கு உரியது, எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான தந்தை. கர்த்தர் சொல்கிறாரு, பரவாயில்ல நீ வா, நீ பெரிய நல்லவன் சொல்கிறால, நல்ல ஜெபிப்பேன்னு சொல்கிறால, நான் பெரிய உண்மை உள்ளவன் சொல்கிறால, ஆண்டவரே வா, என்ன செய்வோம், வழக்காடுவோம். அல்லேலூயா. யாராவது ஆண்டவர் கூட வழக்காட முடியுமா? இங்கே நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தவான்களை கேட்போம், ஆண்டவர்கிட்ட போய் யாராவது நம்ம வழக்காட முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை நீ வழக்காடுவேனா, உன் பாவம் எவ்வளோ சிவப்பாக இருந்தாலும் என்ன செய்யும், அது வெண்மையானே மாற்றுவேன். அல்லேலூயா. அது எப்படி ஆகுமா? இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல ஆக்குவேன். அல்லேலூயா. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் போய் என்ன செய்யணும், அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அவர்கிட்ட என்ன செய்யணும், அறிக்கையிடணும். ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே. அல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். நமக்கு நாம் பாவம் இல்லை என்று நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வழக்காடவே முடியாது. அவர் சொல்ற, நீ வா, உனக்கு தைரியம் இருக்குண்ணா வா, நீ பெரிய உத்தமன் சொல்கிறால, நான் நல்லா ஜெபிக்கிறேன்னு சொல்கிறால, வேதம் வாசிக்கிறேன்னு சொல்கிறால, ரொம்ப நல்ல வா வழக்காடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேருங்க நம்ம வழக்காட முடியும்? ஒரு ஆள் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவம் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது வெண்பஞ்சை போல மாற்றுவேன். அல்லேலூயா. அது சிவேர் இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். இப்போ ஒத்துக்கணும், நான் பாவிதான் ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நிற்க முடியாது ஆண்டவரே, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என் சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலரில் சொல்லியிருக்காரு 13:22, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு, பாருங்க, ஒரே ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்ட, எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான். அல்லேலூயா. தாவீது செய்த பாவம் தெரியுமா? தாவீது பண்ண அநியாயங்கள் தெரியுமா? ஆனால் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் வெண்பஞ்சை போல மாற்றி விட்டார். அல்லேலூயா. காரணம், தாவீது மனம் கசரல, மனம் பொருந்தி வந்தான். அல்லேலூயா. அவன் மனம் திரும்பி பின்னாடி போகல, அவன் ஒரே அடியா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவன் மனம் பொருந்தி விட்டான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு, எனக்கு சுத்தமானதையெல்லாம் அவன் செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரோடு மனம் பொருந்த விரும்புகிறேன்? ஒரு வசனத்தை வாசிப்போம்மா. மத்தேயு 22:37 வாசிங்க. மத்தேயு 22:37 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் முழு மனதோடு. அவ மனசுக்குள்ள என்ன இருக்கு?
கொஞ்சம் வீட்டுக்காரர் இருக்கார், கொஞ்சம் பிள்ளைகள் இருக்குது, கொஞ்சம் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் கூட படித்தவங்க இருக்காங்க. ஆண்டவர் சொன்ன அதெல்லாம் தள்ளிடு. இருதயத்தில் யார் மட்டும்தான், மனதில் யார் மட்டும்தான் இருக்கணும்? இயேசு ஒருவர் மாத்திரமே தான் இருக்கணும். அல்லேலூயா. முழு மனதிலையும் யார் இருக்கணுமா? இயேசு. முழு ஆத்மாவிலையும் யார் இருக்கணும்? இயேசு. வாசிங்க. உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்த வசனத்தை வாசிங்க. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அந்த ஆண்டவர் ஈசாயின் சந்ததியில் தான் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. அதையும் யார் தான் சொன்னார்? ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொன்னார். வாசிங்க, ரோமர் 15:12 வாசிங்க. ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புறருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். அல்லேலூயா. பாருங்க, எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும்? என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்மாவோடும், என் முழு மனதோடும் என் தேவனாகிய கர்த்தத்தில் மாத்திரமே அன்பு கூறுன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நான் ஏற்கனவே இதை பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் தேவனத்தை, அதுதாங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தல். அல்லேலூயா. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் யார் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறாங்களோ அவங்களுடைய மனம்தான் ஆண்டவரோடு பொருந்தி ஒன்றாக இருக்கும். அவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை தருவார். அவர் சொல்லுதார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தின் நன்மையை புசிக்க கொடுத்த தேவன் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய சபையாகிய நமக்கு பரலோகத்தின் நன்மையை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த பரலோகத்தின் நன்மையை நாம் புசிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கி வாழுகிற இந்த உலகத்தின் நன்மையை நாம் புசிக்க வேண்டும் என்றால் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அது நான் முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடும், முழு மனதோடு. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருடைய இருதயத்தில் முழுவதுமாய் ஆண்டவர் இருக்கிறார்? அல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி, பிள்ளைங்கெல்லாம் பாய்ஸ் எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. எல்லாம் கண்ணை மூடும். இனி நான் பேரை சொல்லி கூப்பிட முன்னாடி கூப்பிட்டு விட்ருவேன் கண்ணை திறக்கிறவங்கள. எல்லாம் கண்ணை மூடு, எல்லாம் கண்ணை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருடைய இருதயத்தில் முழுவதும் ஆண்டவர் இருக்கிறார்? எத்தனை பேருடைய முழுதயத்தில் முழுவதும் இயேசு மாத்திரம் இருக்கிறார்? எத்தனையோட ஆத்மாவில் முழுவதும் ஆண்டவர் மாத்திரம் இருக்கிறார்? எத்தனையோடைய ஆவியில் முழுவதும் ஆண்டவர் மாத்திரம் இருக்கிறார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், கேளுங்க. ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவர், நான் பொல்லாதவனாக இருக்கிறேன் ஆண்டவர். என் இருதயம் மகா திருக்கும் கேடுள்ளதுமா இருக்கிறது ஆண்டவர். எனது உண்மை இல்லைப்பா, பரிசுத்தம் இல்லை ஆண்டவரை. நான் முழு இதயத்தோடு உண்மை தேடலப்பா. ஏதோ மனுஷனுடைய கற்பனையாக எனக்கு போதிக்கப்பட்டபடியே நான் உண்மை தேடுகிறேன் ஆண்டவரை. அப்படி இல்லை ஆண்டவரை, உண்மை உண்மையாய் தேட வாஞ்சிக்கிறேன். உண்மை உண்மையாய் எனக்கு வேணும் ஆண்டவரை. சொல்லுங்கள், ஐ நீட் யூ லார்ட். என் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக வேணும்னு சொல்லுங்கள் ஆண்டவரை. உம்மோடு கூட நடக்க விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரை. சொல்லுங்கள், வாய்களை திறந்து சொல்லுங்கள். எல்லாம் உண்மையா எல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே.
எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயத்திற்கு கசப்புகளை எடுத்து போடுற ஆண்டவர், இருதயத்துக்கு சீலை பிதுக்கி எடுத்துடுற ஆண்டவர், வெறுப்புகளை எடுத்துடுறப்பா, கோபத்தை எடுத்துடுறப்பா, வைராக்கியத்தை எடுத்துடுறப்பா, மற்றவங்க மேலே உள்ள கசப்புகளை எடுத்துடுறப்பா. எனக்கு நீங்கள் மாத்திரம் வேணும் ஆண்டவரை, நீங்கள் வந்தால் போதும் ஆண்டவரை. சொல்லுங்கள் சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, முழுவதுமாய் தருகிற ஆண்டவரை. என் ஆத்துமான்னு என்ன தெரியுமா? எண்ணம், சிந்தை, செயல். இது மூணில் நீங்கள் தான்ப்பா இருக்கணும். எண்ணம் ஃபுல்லாக நீங்கள் இருங்கப்பா, என் நினைவெல்லாம் நீங்கள் தான்ப்பா. அப்பா எனக்கு எல்லா செயல் எல்லாம் உம்மாவாக இருக்கணும் ஆண்டவரை. சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க முழு மனதோடு. மனதுன்னா ஆண்டவர் என் முழு மனதும், வேறு யாருக்கும் இடம் இல்லைப்பா. எனக்கு உலகத்தில் அநேகர் இருக்காங்கப்பா, என் கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாவற்றை காட்டிலும் என் மனது முழுவதும் நீங்களே நிரம்பி இருங்கப்பா. அநேக வேளை நம்ம வாயிலிருந்தா இருக்கு, என் மனசுலலாம் அவர் தான் இருக்கார், என் மனசில் என் பிள்ளைகள் தான் இருக்குது, என் மனசில் எத்தனை பேர் உண்மையாக சொல்லுவேன், என் மனது முழுவதும் இயேசுவுக்கு என்று சொல்லுங்கப்பா. என் மனது முழுவதும் இயேசு தான் இருக்கிறாருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். வகையிலத்தை அது ஆண்டவர் விரும்புகிறாருங்க. ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் வேணும் ஆண்டவரே. சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர், எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். அப்பா என் மனது முழுவதும் நீங்கள் நிரம்பி இருக்கணும் அப்பா, என் ஆத்மா முழுவதும் நீங்கள் நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே, என் ஆவி முழுவதும் நீர் நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே, என் இருதயம் முழுவதிலும் நீர் நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. கேளுங்க, என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, என் ஆத்மாவை உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் மனதை உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. தேவ பிள்ளைகளை, இன்றைய தினத்தில், இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை உமக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கையா, இயேசு நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கையா, இயேசு ஆளுகிற செய்கிற ஒரு வாழ்க்கையா, நீர் எங்களை நடத்துகிற ஒரு வாழ்க்கையா, உம்மோடு நடக்கிற ஒரு அனுபவத்தில் நீர் எங்கள் வாழ்க்கையில் பெருக 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 ஆண்டவரே உம்மாய் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிங்க. தேவ பிள்ளைகளை, அப்படி உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்போது, நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்பா. உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாறுதல் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாக தேவன் நன்மையினால உங்கள் வாழ்க்கையை திருப்தியாக்குவார். ஓ, தேவன் தேசத்தின் நன்மையை உங்களுக்கு புசிக்க கொடுப்பார். சொல்லுங்க, எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் எல்லாரும் சொல்லுங்க, அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா ஆலயத்தில் வரும்போது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்க வீடுகளில் இருக்கும்போது மாத்திரமல்ல, நாங்க வெளியில போகும்போது மாத்திரமல்ல, நாங்க உறங்கும் போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் உங்களுடைய பிரச்சனை எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று கேளுங்க. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு அது வேணும் ஆண்டவரே, போதுமையா. பிரசன்னம், எல்லாரும் பிரசன்னம், தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம், எல்லாரும் சொல்லுங்க, அவர் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிற தேவன், அவர் நம்மை கைவிடாத கர்த்தர்.
இறங்கட்டும். இன்னைக்கு வர முடியாமல் இருக்க பிள்ளைகள் மேலும், எந்த இடங்களில் இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், தேவ பிரச்சனை எங்கள் ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யட்டும். ராஜா உம் பிரசன்ன போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்ன போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. எல்லோரும் கேளுங்க, பிரசன்ன பிரசன்ன. பிள்ளைங்கெல்லாம் கேளுங்க, பிள்ளைங்கெல்லாம் கேளுங்க, எல்லா பிள்ளைகளும் கேளுங்க. அப்பா உங்க பிரசன்னம் ஆண்டவர், அந்த இன்ப பிரசன்னம், அந்த தூய பிரசனம், அந்த வல்லமை உள்ள பிரசனம், என்னை ஆளுகை செய்கிற பிரசனம், என்னை உருவாக்குகிற அந்த தேவ பிரசனம் இறங்கி வரட்டும். இன்னும் உம்மை அறியணும். எல்லோரும் சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Praise God. Hallelujah. 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 அர்ப்பணிப்போடு கூட தேவனுடைய முகத்தை பாருங்கள். நீங்கள் மனம் திரும்பி மனம் பொருந்தி நீங்கள் குணப்படுவீர்களானால், மனம் திரும்பும் போது, மனம் பொருந்தும் போது தேசத்தின் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது, தேவனோடு வாழ தீர்மானம் எடுக்கும் பொழுது, எந்த காரியத்தில் நாம் விழுந்து கிடக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தில் நாம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறோமோ, தேவ பிள்ளையே, அந்த காரியத்தை நீங்கள் உணர்வீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நீ நன்மையை புசிப்பாய், நன்மைகளை காண்பாய், அநேக மகிமையான ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைய முடியும். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் மனம் பொருந்தி சீர்பட, மனம் பொருந்தி வாழ, என்னென்ன காரியத்தில் மனம் பொருந்தாமல் தேவனை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோமோ, அந்தந்த காரியத்தை விட்டு நீங்கள் மனம் பொருந்தும் போது வாழ்க்கை மகிமையாய் மாறும். ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, எத்தனை ஆராதனை செய்தாலும், எத்தனை ஜெபித்தாலும், எத்தனை வேதத்தை நீ வாசித்து வேதத்தை கரைச்சி குடித்தா கூட நீ வசனத்துக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கையை நடத்தாவிட்டால், வசனத்துக்கு ஏற்றபடி வாழாவிட்டால், நீங்கள் ஆண்டவரோடு மனம் பொருந்தி வாழாவிட்டால், மனுஷன் உனக்கு விருப்பமானவங்கள்ட்ட மனம் பொருந்துவாய், உனக்கு விருப்பம் இல்லாதவங்கள்ட்ட மனம் பொருந்த மாட்டாய். அப்படி அல்ல, தேவ சித்தம் அறிந்து தேவனோடு ஒப்புரவாகி உங்கள் முழு உள்ளம், முழு ஆத்மா, முழு பலன், அப்படிப்பட்ட இருதயத்தோடு உண்மையாக வாழ்வீர்களானால் கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்கு உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தின் நன்மையை நீ புசிப்பாய். உனக்கு இந்த தேசத்தில் உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ, என்ன நன்மையை எதிர்பார்க்கிறாயோ, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை வேண்டுமோ, அதை தேவன் உனக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். அன்பு தேவ ஜனமே, மனம் திரும்பாமல், மனம் பொருந்தாமல், ஒப்புரவாகாமல் எந்த நன்மையை அனுபவிக்க முடியாது. ஆதலால் தீர்மானம் எடுத்து இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே உட்கொண்டு, ஆண்டவரே, நான் இன்னுமோடு உறவாடி வாழ நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். எல்லா நிலையிலையும் கர்த்தரோடு கூட ஒப்புரவாகும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களை பரிசுத்தமாக்கி உங்கள் வாழ்க்கையை மகிமையாக மாற்றுகிற தேவன்
தீர்மானம் எடுக்காத வரையிலையும் நம் வாழ்க்கை விடுதலையாகவே மாறாது. ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் பின்மாற்றம், ஏன் தடுமாற்றம்? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதே என் அன்பு தேவ சனமே. ஆனால் நீங்கள் சத்தியத்தை கேட்க சபைக்கு ஓடி வருகிற தேவ பிள்ளைகள், உண்மையாக ஆராதனை மாறட்டும். உண்மையான இருதயத்தோடு கூட கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் மாறுங்கள். மனம் பொருந்துகிற ஒரு இருதயத்தோடு கூட என்னென்ன காரியத்தில் நாம் மனம் பொருந்தாமல் வாழுகிறோமோ அதெல்லாம் நாம் ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மகிமையாய் மாற்றப் போகிறார். எல்லா தேவஜனமும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நம்முடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்க்கை மனம் பொருந்தி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை அடைந்து வாழ உதவி செய்யுங்க. இந்த வேத வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதை விட்டு விடாமல் பற்றி கொண்டு சாட்சாய் வாழ உதவி செய்யும். இந்த வார்த்தையை பார்க்கிற கேட்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒரு தீர்மானம் எடுத்து வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. செய்தி கொண்டு வந்த ஊழியக்கார குடும்பங்கள் எல்லாரையும் பலப்படுத்துங்க. இன்னும் கிருபைகளை கொடுத்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டு செம்மையாய் மாற்றும். உண்மையா அப்படி உண்மை தேடும்போது நன்மையை நீ புசிப்பாய், நன்மையை நீ அனுபவிப்பாய். நன்மை உன் வாழ்க்கையில் தங்கும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். கர்த்தருடைய நன்மையினால் உன்னை நிரப்புவார். அப்படி தேவன் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.